வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல இந்திய கடற்படை தன்னுடைய கடற்படையை நவீனப்படுத்தும் விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா புதிய போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைக்கும் விஷயத்துல அதிவிரைவா இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்கள் போர்க்கப்பல்களை தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில 2 முக்கியமான போர்க்கப்பல்களை இந்தியாவின் பிரதான கப்பல் கட்டும் நிறுவனம் கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்தியா புதிதாக கட்டியிருக்க இந்த 2 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 புதிய போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் தற்போது இந்திய கடற்படையில உள்ள போர்க்கப்பல்கள்ல அதிநவீனமான போர்க்கப்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா எதற்காக தன்னுடைய கடற்படையை நவீனப்படுத்தும் விஷயத்துல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையில் இணைய உள்ள இந்த 2 புதிய கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த கப்பல்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு இந்தியாவால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்கள் சமீப காலங்கள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால உலகின் பல நாடுகள் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு விருப்பப்படுறாங்க. சமீபத்துல இந்தோனேஷிய அதிபர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களை பயன்படுத்தி தங்கள் கடற்படைக்கு தேவையான போர்க்கப்பல்களை கட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடன் போடப்பட்டிருக்க சில முக்கியமான டிஃபென்ஸ் ஒப்பந்தங்கள் காரணமா அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு மெயின்டெனன்ஸ் வேலைகள் செய்யப்படுது. இதனால இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து வேலைகள் கிடைச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய கடற்படையை நவீனப்படுத்தும் விஷயத்துல சில முக்கியமான விஷயங்களை சமீப காலங்கள்ல செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி எல்லாம் இந்திய கடற்படையோட திட்டம் என்ன இருந்துச்சுன்னா, இந்திய பெருங்கடல் பகுதியில ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கடற்படையா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தற்போது இந்தியா தன்னுடைய கடற்படைய உலகின் பல்வேறு கடற்பகுதியில இயங்கக்கூடிய ஒரு உண்மையான ப்ளூ வாட்டர் நேவியா உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ப்ளூ வாட்டர் நேவி அப்படிங்கிறது உலகம் முழுவதிலும் ஒரு கடற்படை தன்னோட போர்க்கப்பல்களை இயக்க முடிஞ்சதுன்னா அதுதான் ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்தியா சமீப காலங்கள்ல தன்னுடைய கடற்படை போர்க்கப்பல்களை உலகின் பல்வேறு நட்பு நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பல்வேறு நாடுகளுடைய கடற்படைகளுடன் இணைந்து கடற்படை கூட்டு பயிற்சிகளை செய்யறாங்க. இந்தியா இப்படி தன்னுடைய கடற்படை ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவதற்கு முக்கியமான காரணம் சீனா தான். சீனா எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உலகின் மிகப்பெரிய கடற்படையா இருக்காங்க. தொடர்ந்து தன்னுடைய கடற்படையில உள்ள போர்க்கப்பல்களின் எண்ணிக்கைய மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. இந்த விஷயத்தை கவுண்டர் செய்வதற்கு தான் இந்தியா தன்னுடைய கடற்படைய அதிவிரைவா பெரிதுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கப்பல் கட்டும் நிறுவனங்களும் அதிவிரைவா போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் 2 முக்கியமான போர்க்கப்பல்களை தற்போது கட்டி முடித்து சி ட்ரையல்ஸ வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இந்த வருடத்தோட மார்ச் 3ஆம் தேதியே இந்த 2 போர்க்கப்பல்களோட சி ட்ரையல்ஸ வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்திய கடற்படை மற்றும் கோஸ்ட் கார்டுக்கு தேவையான போர்க்கப்பல்களை மிக சிறப்பா கட்டி கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் INS ஹீமாகிரி அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலையும் INS ஆர்னாலா அப்படிங்கிற ஒரு ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராஃப்டையும் வெற்றிகரமா கட்டி முடித்து தற்போது சி ட்ரையல்ஸ முடிச்சிருக்காங்க. இந்த 2 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையோட செயல்திறனை அதிகப்படுத்துவதில் வரும் காலத்துல முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல
INS ஹீமாகிரி ஒரு அதிநவீன ஸ்டெல்த் பிரிகேட் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் 3 போர்க்கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல INS நீலகிரி அப்படிங்கிற முதல் போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டு விட்டது. இப்போ இரண்டாவதா இந்த INS ஹீமாகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. INS ஹீமாகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையோட ப்ளூ வாட்டர் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சிவாலிக் கிளாஸ் பிரிகேட் ரக போர்க்கப்பல்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. INS ஹீமாகிரி போர்க்கப்பல் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட பிரிகேட் ரக போர்க்கப்பல்களா இருக்குது. இதனால எதிரி ரடார்கள் மற்றும் சோனார்கள்னால இந்த போர்க்கப்பல்களை அவ்வளவு எளிதில கண்டுபிடிக்க முடியாது. இந்த பிரிகேட் ரக போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் கட்டிங் எட்ஜ் சென்சார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. INS ஹீமாகிரி போர்க்கப்பல்ல போர்க்கப்பல்களை எதிர்த்து போரிடும் ஆன்டி ஷிப் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கான ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம எதிரி வான் தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்கள் பிரத்யேகமா அதிக ஆபத்தான சூழ்நிலைகள்ல எதிர்த்து போரிடுவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் 6670 டன் எடை கொண்டது. கிட்டத்தட்ட 149 மீட்டர் நீளமும் 17.8 மீட்டர் அகலமும் 9.9 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த INS ஹீமாகிரி போர்க்கப்பல்னால குறைந்தபட்சமா 1900 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 10,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். இந்த போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 226 செயலர்கள் தேவைப்படுவாங்க. INS ஹீமாகிரி போர்க்கப்பல்ல BEL ஹம்சா NG பௌ சோனார், MF ஸ்டார், AESA ரடார் போன்ற அதிநவீன சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த போர்க்கப்பல்கள்னால எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். எதிரி போர் விமானம் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த போர்க்கப்பல்ல 32 பேரக்கேட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இருக்குது. அடுத்து எதிரி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு 8 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்க பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி தரையில் உள்ள இலக்குகளையும் தாக்க முடியும். அடுத்து எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கு RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்ல இருந்து டார்பிடோக்களையும் லான்ச் செய்ய முடியும். INS ஹீமாகிரி போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துரு இல்லனா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை இயக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைப்பதற்கான ஹேங்கர்களும் இந்த போர்க்கப்பல்ல இருக்குது. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த INS ஹீமாகிரி போர்க்கப்பல்ல இருக்குது. அடுத்து INS ஆர்னாலா அப்படிங்கிற ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராப்டோட சீ ட்ரையல்ஸையும் கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் முடிச்சிருக்காங்க. இந்த INS ஆர்னாலா ஷாலோ வாட்டர் கிராப்ட் பிரத்யேகமா ஆழம் குறைவான கடற்பகுதியில வரக்கூடிய எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கப்பல்கள். சமீப காலங்கள்ல சீன கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில அதிக அளவுல நடமாடி வந்துகிட்டு இருக்கு. எப்பொழுதெல்லாம் இந்தியா ஒரு மிசைல் சோதனையை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் சீன உளவு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டம் இந்திய பெருங்கடல் பகுதியில அதிகரிக்கும். ஒரு யுத்த நேரத்துல சீனா நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை கவுண்டர் செய்வதற்கு தான் இந்தியா 16 ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராப்ட் திட்டத்தின் மூலமா இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள முதல் போர்க்கப்பல் தான் இந்த INS ஆர்னாலா போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் 900 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 77.6 மீட்டர் நீளமும் 10.5 மீட்டர் அகலமும் 2
7 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்கும். இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட்னால அதிகபட்சமா 46 km/h வேகத்துல பயணிக்க முடியும். முதல்ல பார்த்த INS ஹீமாகிரி போர்க்கப்பலோடு இந்த கப்பலை கம்பேர் செஞ்சோம்னா மிகவும் சிறிய போர்க்கப்பல் தான். ஆனா இந்த போர்க்கப்பல்கள் பிரத்யேகமா ஆழம் குறைவான பகுதியில மிக சிறப்பா இயங்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 3300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். INS ஆர்னாலா போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 52 செயலர்கள் தேவைப்படுவாங்க. இந்த போர்க்கப்பல்கள்ல எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு ஒரு RBU 6000 ஆன்டி சப்மரின் ராக்கெட் லான்ச்சர் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 6 லைட் வெயிட் ASW டார்பிடோ இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோக்களை பயன்படுத்தியும் எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடல் எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு இந்த கப்பல்ல ஆன்டி சப்மரின் கடல் கன்னிவெடிகள் இருக்குது. இந்த கடல் கன்னிவெடிகளை நீர்மூழ்கி கப்பல்கள் பயணிக்கக்கூடிய வழித்தடங்கள்ல டிப்ளாய் செஞ்சிட்டோம்னா எதிரி நீர்மூழ்கி கப்பல் வரும் பொழுது வெடித்து அந்த கப்பல்களை சேதப்படுத்தும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த INS ஆர்னாலா போர்க்கப்பல்ல இருக்குது. கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் நடத்திய சி ட்ரையல்ஸ்ல INS ஹீமாகிரி மற்றும் INS ஆர்னாலா போர்க்கப்பல் மிக சிறப்பா செயல்பட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த 2 போர்க்கப்பல்களும் இந்திய கடற்படையோட செயல்திறனை அதிகப்படுத்தும் விஷயத்துல மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கூடிய விரைவில் INS ஆர்னாலா மற்றும் INS ஹீமாகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும். என்ன பொறுத்தமட்டில் இந்திய கடற்படையோட வலிமையை அதிகப்படுத்தும் விஷயத்துல இந்தியா ஒரு சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பதா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய கடற்படையை நவீனப்படுத்தும் விஷயத்துல வேற ஏதாவது விஷயம் செய்யணுமா, இல்ல தற்போது இந்தியா செய்யக்கூடிய விஷயங்களே மிக சிறப்பா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.